வணக்க மக்களே! நம்ம ஊர்ல வேற கோயில் ஃபங்ஷன் வந்துச்சுங்க. அந்த கோயில் ஃபங்ஷனுக்கு வேற எங்க வீட்ல விளக்கமாவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, சரியான அலப்பற பண்ணிட்டாங்க. அட என்னென்ன பண்றாங்க பாருங்க. சும்மா வாழை மரத்த வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. அட என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஃபைனலா எப்படியோ எல்லா பூவையும் குத்தி முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அட டேய் இந்த பலூன் ஊதுன்னு சொல்லிட்டு கையில குடுத்துட்டாங்க. அந்த பலூன் டேமேஜா போயிடுச்சு. அத தூக்கி வீசிட்டேன். அடுத்து மஞ்சள் கலர் பலூன் ஒண்ணு எடுத்து ஊது ஊதுன்னு ஊதுறக்கு ஆரம்பிச்சேன். நானே எப்படியோ தம் கட்டி ஊதுனதுல எப்படியோ ஒரு வழியா அந்த பலூன் ஊதி முடிச்சுட்டு சரி முடிச்சு போடலான்னு சொல்லிட்டு நானும் கயிறு எடுத்துட்டேன். நானும் முடிச்சு 3 முடிச்சு போடலாமா 2 முடிச்சு போடலாமான்னு யோசிச்சு எப்படியோ 3 முடிச்சு போட்டு அந்த பலூனை குடுத்துட்டேன். அப்புறம் தாங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஹீலியம் பலூனை மேல பறக்க விட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. சரி அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி வண்டி எடுத்துட்டு கிருட்டுன்னு கிளம்பிட்டோம். கிளம்பி போனதுல எப்படியோ ஒரு வழியா கோயிலுக்கு பக்கமா நாங்களும் போயிட்டோம். நாம இன்னைக்கு ஹீலியம் பலூன் வாங்குறோம் மேல பறக்குறோம்னு சொல்லிட்டு நானும் பெரிய எக்ஸப்டேஷனா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் தேர் நின்று இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி அப்படியே கோயிலுக்குள்ள உள்ள வந்து என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனதுக்கப்புறம் சரி வண்டியில போலாமா இல்லை நடந்து போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் சரி வண்டியிலேயே போயிடுவோம் எப்படியாச்சும் தள்ளாடி கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வண்டியிலே போலான்னு சொல்லிட்டு வண்டியிலே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்துக்கிட்டே இருந்தோம். சரி ஏதாவது ஒரு கடை இருக்கான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வலை வீசி தேடிக்கிட்டே இருந்தேன். பைனாப்பிள் கடை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பலூன் சுடுற இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி இதெல்லாம் நைட்டு வந்து நம்ம செமையாக ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்துக்கிட்டே இருந்தேங்க. வந்துக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட் எண்டுக்கே வந்துட்டேன். ஆனால் இன்னும் பாருங்க கிடையவே காணோம். நானும் பலூன் வாங்குறோம் பறக்க விட்றோம் பலூன் வாங்குறோம் பறக்க விட்றோம்னு சொல்லிட்டு வந்ததில் பெரிய எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு வந்து நமக்கு பெரிய ஆப்பாக வச்சுட்டாங்க. ஏன்னா இங்கே பலூனே இல்லை. அட என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரிட்டன் கிளம்புறப்ப தான் இந்த ஒரு இதை வந்து பார்த்தோங்க. அட சின்ன பையனில் எப்படி சறுக்கு விட்டாலும் விளையாட்டு இருந்துமே இப்போலாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்களுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளை கலாய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் விளக்கு மாவில் எடுத்துட்டு அப்படின்னு நாங்களும் கோயிலுக்கு வந்து போயிட்டேங்க. ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு எல்லாரும் எவ்வளோ மணி நேரம் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு நாளே ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா வேறு அந்த விளக்கு மாவு எடுத்து நான் தலையில் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு தலையில் வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறக்கு ஆரம்பிட்டாருங்க. அட என்னப்பா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றியும் முற்றியும் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. நம்ம ஊரில் வழக்கமாக விளக்கமாக போகிறப்ப கம்பத்தாட்டம் ஆடுவாங்கங்க. சரி நாமளும் ஆடி தான் பார்ப்போமே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஆடில் நமக்கு வேத்தொலி எல்லாம் களைச்சே போச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ஆட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் நம்ம ஆளுங்க இன்னும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்து எல்லாம் விளக்கு மாவுலாம் இறக்கி வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. சரி கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.